அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான சித்ரா பௌர்ணமி. பணம், தங்கம், வெள்ளி சேர மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி வர வெறும் வயிற்றில் இப்ப நம்ம பார்க்க போகும் சூட்சமமான மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான சக்தி மிக்க மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த ஒரு மந்திர ஜப முறை. மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், நாம ஜபங்கள் இவை அனைத்துமே மிகவும் எளிமையானதாக இருக்கும், உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய ஒரு நாள் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் மன அழுத்தம், மன குழப்பங்கள் இருக்கிறவங்க இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. அதிலும் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரியது. அந்த திங்கட்கிழமையில் வந்திருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அதீத ஆற்றல் உடையது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் நாளைய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளும் காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களால எந்தெந்த மெத்தட ஃபாலோ பண்ண முடியுமோ அவை அனைத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். நாளைய தினம் நீங்க முதல் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிருங்க. நாளைய தினம் சித்ரா பௌர்ணமியாக இருப்பதனால சில பேர் விரதங்கள் இருக்கலாம். டைரக்டா லஞ்ச் சாப்பிடுவாங்க, அதாவது மதிய உணவு சாப்பிடுவாங்க, அல்லது இரவு நேரத்துல கூட டைரக்டா நீங்க சாப்பிடலாம். எப்படி இருந்தாலுமே நாளைய தினம் நீங்க முதல் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்பாக இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லணும். மார்னிங் நீங்க டிஃபன் சாப்பிடுற மாதிரி இருந்தா, அதாவது காலை உணவு நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்க சொல்லிடுங்க. நாளைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க குடிக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாதுங்க. நாளைய தினம் காலையில் நீங்க எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வெறும் 36 முறை, 36 டைம்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்ல போறோம். சோ நீங்க நின்னுட்டே கூட சொல்லலாம், அல்லது நீங்க உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சந்திர பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் எனக்கு வசமாகணும், நல்ல மன உறுதி வேணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல சந்திரனுடைய காரகத்துவம் மனோகாரகன். மனோபலம் பெருகினாலே நாம் நினைத்த விஷயங்களை எளிதாக கவர்ந்திழுக்க முடியும். நம்முடைய மனோபலத்தை பெருக்கக்கூடியவர் சந்திர பகவான். சோ அவரை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டு 16 செல்வங்கள் வசமாகணும், நல்ல மனோபலம் பெருகணும், மன உறுதி வேணும்னு பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 36 முறை 36 டைம்ஸ் நம்ம சொல்லணும். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்காரு. இது சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம். சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மந்திரத்தை 36 முறை நாம் சொல்வது 1 கோடி முறை சொன்னதற்கான பலனை கொடுக்கும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க.
வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் சந்திர பகவான் கிட்ட 16 செல்வங்களும் எனக்கு வசமாகணும், மன உறுதி வேணும்னு இன்னொரு முறை பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக 2 முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பூஜை மிக மிக விசேஷமானது. நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த தெய்வீக பொருட்கள்ல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில பதிவுகளாக நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே 16ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால இதற்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.